அனைவருக்கும் வணக்கம். என்றும் மாணவர்கள் நலனில் உங்கள் இம்பல்ஸ். இன்னைக்கு தமிழ்ல என்ன பார்க்க போறோம்னா, 9ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய புணர்ச்சி வகைகள் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்போ முதல்ல புணர்ச்சி அப்படின்னா என்னன்னா, முதல்ல ஒரு சொற்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சொற்களை பிரிக்கும் பொழுது ஏற்படக்கூடிய மாற்றத்துக்கு பேர் தான் என்ன பேருனா புணர்ச்சி. இப்போ சொற்கள் ரெண்டா பிரிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். செந்தமிழ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ செம்மை கூட்டல் தமிழ், அந்த ரெண்டு சொற்களும் சேரும் பொழுது என்ன பிரச்சனைகள் ஆகுது அப்படின்றத பத்தி தான் இங்க பார்க்க போறோம். அப்ப ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய வார்த்தைகள் ஓகேங்களா. இப்போ ரெண்டு வார்த்தை சேருதுன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல இருக்கிறது வார்த்தை என்னன்னா நிலைமொழி, இரண்டாவது இருக்கக்கூடிய வார்த்தைகள் என்னன்னா வருமொழி. இந்த நிலைமொழியும் வருமொழியும் சேரும் பொழுது என்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்றதுக்கு பேர் தான் புணர்ச்சி. ஓகேங்களா. அப்போ இந்த புணர்ச்சியில வந்து பார்த்தீங்கன்னா, புணர்ச்சியின் இயல்புன்னு கொடுத்துருப்பாங்க. எழுத்து வகையால் சொற்கள் 4 வகைப்படும். 4 இருக்கு இல்லைங்களா. அந்த 4ஐயும் தெளிவாக பார்க்கலாம். இங்க பாருங்க, கலை அழகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. கலை அழகு உயிரீரு அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் ஓகேங்களா. இதுல கலை லாஸ்ட் எழுத்து எடுத்துக்கோங்க. லை எடுத்துக்கிட்டீங்களா. லை அதை எப்படி பிரிக்கலாம்னா இல்லு குட்டல் ஐ அப்படின்னு பிரிக்கலாம். அப்போ இங்க என்னது, ஐ வந்து இறுதியில் இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா. அதனால என்னது உயிரீரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்து பாருங்க மெய்யீரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கடைசியில கொடுத்துருக்கக்கூடிய இந்த மண் குடம், இந்த மண் இன்னு இருக்கு இல்லைங்களா. இந்த மெய் ஓகேங்களா. அப்போ மெய் வந்து இறுதியில் இடம்பெற்றுள்ளதுனால மெய்யீரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, வாழை குட்டல் இலை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. லை வந்து நம்ம எப்படி பிரிக்கலாம்னா, லை இல்லு குட்டல் ஐன்னு பிரிக்கலாம். ஓகேங்களா. இல்லு குட்டல் ஐன்னு பிரிக்கலாம். அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, ஐ வந்து இறுதியில் இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா. அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் பாருங்க. இங்க வந்து முதல், இங்க வந்து பார்த்தோம்னா கடைசியில் இருக்கிறத பார்த்தா இங்க வந்து இந்த பக்கம் இருக்கக்கூடிய வறுமொழியில பார்க்குறோம். ஓகேங்களா. இங்க ஈ இடம் பெற்றுள்ளது. இந்த ஈ இடம் பெற்றுள்ளது முதல் இடம் பெற்றுள்ளதுனால உயிர் முதல் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, மரம், மரத்தை வந்து வாழை கூட்டல் மரம்னு பிரிச்சிருக்கிறாங்க. இதுல வாழை மரத்தினுடைய நிலைமொழியை விட்டுட்டு வறுமொழியில வரும். வறுமொழியில வரும் பொழுது மரம்னு இருக்கு இல்லைங்களா. அந்த மரத்தை வந்து என்ன பண்ண போறோம்னா, மரம் மா வந்து எப்படி பிரிக்கலாம்னா இம்மு குட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேங்களா. இங்க மெய் வந்து முதலிடம் பெற்றுள்ளதுனால மெய் முதல். அப்ப இந்த ரெண்டு வார்த்தைகளையும் எதில் பார்த்தோம்னா நிலைமொழியில பார்த்தோம். இந்த ரெண்டு வார்த்தைகளுக்கு வந்து வறுமொழியில பார்க்குறோம். ஓகேங்களா. இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, இதுல இன்னொரு கான்செப்ட் இருக்கு. ஓகேங்களா. உயிர் முன் உயிர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அங்க வந்து ஒரு இது மட்டும் தான் பார்த்தோம். இங்க ரெண்டு இதையும் பார்க்க போறோம். ஓகேங்களா. நிலைமொழியிலும் பார்க்கணும், மறுமொழியிலையும் பார்க்கணும் அப்படின்றத இதனுடைய கான்செப்ட். இப்போ இங்க பாருங்க, மணி அடி அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இதை வந்து பிரிச்சிருக்கிறாங்க. மணி அடி அப்படின்னு பிரிச்சிருக்கிறாங்க. இங்க பாருங்க, நீயை பிரிக்கும் போது இன்னு குட்டல் ஈன்னு பிரியுது. ஓகேங்களா. அப்ப என்ன ஆகுதுன்னா, இங்க வந்து ஒரு மெய்யெழுத்து பிளஸ் உயிரெழுத்து அப்படின்னு சொல்லி இருக்கு. அடுத்து பாருங்க, இங்க ஒரு உயிரெழுத்து, இங்க ஒரு உயிரெழுத்து. அப்போ உயிர் முன் உயிர் இருக்கு. ஓகேங்களா. நிலைமொழியும் மறுமொழியும் கம்பேர் பண்ணும்போது நிலைமொழி இருக்கு. நிலைமொழியில லாஸ்ட் எழுத்து என்னவா இருக்குன்னா உயிரெழுத்து இருக்கு. அடுத்து வறுமொழிக்கு போறோம். வறுமொழியினுடைய முதலெழுத்து என்னவா இருக்குன்னா உயிரெழுத்துக்களாகத்தான் இருக்கு. அப்ப உயிர் முன் உயிர். அப்ப இந்த விதியை வந்து என்ன பண்ணுதுன்னா திருப்திப்படுத்துது அப்படின்றது பொருள். அடுத்து பாருங்க, உயிர் முன் மெய் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. இந்த பனிக்காற்று அப்படின்னு இருக்கு இல்லையா. பனிக்காற்றுல நீ இருக்கு இல்லையா. இந்த நீயை வந்து எப்படி பிரிச்சுக்கலாம்னா இன்னு குட்டல் ஈன்னு பிரிக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, கா இருக்கு இல்லையா. அந்த காவை வந்து எப்படி பிரிக்கலாம்னா இக்கு குட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கலாம். அப்ப இங்க என்ன ஆகுதுன்னா, இங்க நிலைமொழியில வந்து கடைசி எழுத்து வந்து உயிரெழுத்தா இருக்கு. வறுமொழியினுடைய முதல் எழுத்து என்னவா இருக்குன்னா மெய் எழுத்தா இருக்கு. அப்ப உயிர் முன் மெய் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இப்போ இங்க என்ன வருது, முதல்ல வந்து உயிரெழுத்து வருதுங்களா, உயிரெழுத்து வந்துருச்சு. அடுத்து மெய் எழுத்து வருதுங்களா. அப்போ இதுக்கு பேர் என்னன்னா உயிர் முன் மெய் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்து பாருங்க, மெய் முன் உயிர்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. இங்க ஒரு ஆள். ஓகேங்களா. மெய் எழுத்து இருக்கு. ஓகேங்களா. அடுத்து பாருங்க ஈ. அப்ப மெய் முன் உயிர். ஓகேங்களா. முதல்ல ஒரு மெய் எழுத்து இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு உயிரெழுத்து இருக்கு. ஓகேங்களா. அப்ப மெய் முன் உயிர். அப்ப இந்த விதியை அது என்ன பண்ணுது, திருப்திப்படுத்துது. அடுத்து பாருங்க, மெய் முன் மெய். மரக்கிளையை நம்ம பிரிச்சோம்னா மரம், நிலைமொழியில பாருங்க இம் வருது. ஓகேங்களா. அந்த கிளையை வந்து கீ பிரிச்சோம்னா இக்கு கூட்டல் ஈன்னு வருது. அப்ப இங்கேயும் மெய் எழுத்து வருது, இங்கேயும் மெய் எழுத்து வருது. அப்ப மெய் முன் மெய் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. இந்த கான்செப்ட் வச்சுதான் இது எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கணும். இதுல எப்படி கேட்பாங்க கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூலன்னா, மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்டுருவாங்க. ஓகேங்களா. கீழ்கண்டவற்றை கருத்துக்கு ஏற்றபடி பொறுத்துக்க, அப்படி இல்லைன்னா பட்டியலுடன் பட்டியலினை பொறுத்துக்க அப்படின்ற மாதிரி இந்த இதை கொடுத்துட்டு இந்த இதை கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. அப்ப நம்ம ஈஸியா பொருத்திடலாம். ஓகேங்களா. நிலைமொழியும் வறுமொழியும் பார்க்கணும், அவ்வளவுதான். ஒரே ஒரு கான்செப்ட். கடைசியில் இருக்கக்கூடிய நிலைமொழியில் இருக்கக்கூடிய கடைசி எழுத்து பார்க்கணும், வறுமொழியில் இருக்கக்கூடிய முதல் எழுத்துக்களை நம்ம சோதிச்சு பார்த்தோம்னா உங்களுக்கு எளிமையான விடை கண்டுபிடித்து விடலாம். அடுத்து பாருங்க, இந்த புணர்ச்சியில மொத்தம் எத்தனை வகைகள் இருக்குன்னா, இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி, அந்த 2 வகைகள் இருக்கு. அந்த இயல்பு புணர்ச்சியில தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்றது 3 இருக்கு. ஓகேங்களா.
இதில் நம்ம புணர்ச்சி விதிகளில் வேறு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, எதுக்கு இடையில எது வரும் அப்படின்ற கேள்விகள் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. ஓகேங்களா, இதை நம்ம சொல்கிறது புக்கில் இருக்கிற மாதிரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மனப்பாடம் பண்ணுறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை மட்டும் நீங்கள் தெளிவுபடுத்தி நம்பர் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்களால் எளிமையாக விடையை வந்து கண்டுபிடித்துடலாம். இங்கே பாருங்கள், முதல்ல இருக்கக்கூடிய வார்த்தைகள் பகுதி, கடைசியில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் விகுதி. பகுதி விகுதி, ஓகேங்களா, இது 1 இது 2. ஓகேங்களா, நடுவில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் வந்து இடைநிலை, இது 3. பகுதி விகுதி இடைநிலை. அதுக்கப்புறம் 4வது வந்து சந்தி. 5வது வந்து இந்த இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வந்து சாரியை அப்படின்றது வரும். ஓகேங்களா, அப்போ இந்த 5 வார்த்தைகளையும் நம்ம தெளிவாக படித்து வச்சுக்கணும். முதல்ல வந்து பகுதி, கடைசியில் இருக்கக்கூடிய விகுதி, நடுவில் இருக்கக்கூடியது இடைநிலை, அந்த பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவது சந்தி, இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது சாரியை. ஓகேங்களா, இந்த நம்பரை மட்டும் போட்டு வச்சுட்டு நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். அப்போ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவது எது? சந்தி. ஓகேங்களா, இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது எது? சாரியை. இந்த 5 வார்த்தைகளில் ஏதாவது ஒன்று மாற்றம் பெற்று வருவதுக்கு பேர் தான் விகாரம் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, அப்போ பாருங்க, முதல்ல இயல்பு புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சியில் வந்து நம்மளுக்கு 3 வகைகள் இருக்கு. என்னன்னா, தோன்றல், திரிதல், கெடுதல். அது என்ன தோன்றல், திரிதல், கெடுதல்? ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். புணர்ச்சின்னா நிலைமொழியும் மறுமொழியிலும் சேர்ந்து புணரும் பொழுது எவ்விதமான ஏதாவது ஒரு மாற்றம் ஏற்பட்டால் அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் தான் புணர்ச்சி. இதில் பாருங்க, தோன்றல், திரிதல், கெடுதல்னு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா, அப்போ நுழைவு கூட்டல் தேர்வு நம்ம நிலைமொழி, இது வருமொழி. இந்த நிலைமொழியும் மறுமொழியும் சேரும் பொழுது என்ன ஆகுதுன்னா, என்ற வார்த்தை வந்து என்ன ஆகுதுங்கன்னா புதுசாக ஒரு வார்த்தை முளைக்குதாங்க. ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் என்னது? தோன்றல், நுழைவு தேர்வு. அடுத்து பாருங்க, கல்லூரி சாலை. ஓகேங்களா, இதுக்கு பேர் என்னது? நடுவில் என்ன வருது? இச்சு வருது. அதுக்கு பேர் என்னது? தோன்றல். அப்போ புதுசாக ஒரு எழுத்து அங்கே பிறக்குதுன்னா அதுக்கு பேர் தோன்றல். ஓகேங்களா, அடுத்து பாருங்க, திரிதல் அப்படின்னா என்னன்னா, பல் பற்பசை. எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, பல் ப்ளஸ் பசை. அப்போ இங்கே என்னவா மாறுதுன்னா, இல்லு வந்து இறா மாறுது அப்படின்றது பொருள். ஓகேங்களா, பற்பசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பல் கூட்டல் பசை நம்ம சேர்த்து எழுதும் பொழுது, பிரித்து எழுதும் போது பொருள்கள் வந்து அங்கே திரிந்து வருது. ஓகேங்களா, இல்லு வந்து இறா மாறும். இது மாதிரிலாம் மாற்றங்கள் ஏற்படுது. ஒரு எழுத்து வேறொரு எழுத்தா மாறி வருது அப்படின்னா அதுக்கு பேர் என்னன்னா திரிதல் அப்படின்றது நம்மளுக்கு பொருள். அடுத்து பாருங்க, கெடுதல். கெடுதல் அப்படின்னா என்னன்னா, 2 நிலைமொழியும் வருமொழியும் சேர்ந்து புணரும் பொழுது அந்த எழுத்து காணாம போயிடும். ஓகேங்களா, அப்ப தோன்றல் அப்படின்னா புதிதாக ஒரு எழுத்து தோன்றுவது, திரிதல் அப்படின்னா ஒரு எழுத்து வேறொரு எழுத்தா மாறி வருவது, கெடுதல் அப்படின்னா அந்த எழுத்து காணாம போறதுக்கு பேர் தான் என்னது? கெடுதல். இங்க பாருங்க, புறம் கூட்டல் 400. இந்த நடுவில் இருக்கக்கூடிய இம் வந்து என்ன ஆயிருச்சு? கெட்டு போயிடுச்சு. ஓகேங்களா, அப்போ புறநானூறு என்று வருது. ஓகேங்களா, அப்போ புறம் + 400 அப்படின்றது சேரும் பொழுது என்ன ஆகுதுன்னா புறநானூறு அப்படின்றது இயல்பாகவே வந்துடுது. அங்கே நடுவில் இருக்கக்கூடிய இம் வந்து என்ன ஆயிருது? கெட்டு போயிருது அப்படின்றது பொருள். அப்போ புணர்ச்சியில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, புணர்ச்சினா என்ன? நிலைமொழியும் மறுமொழியும் சேர்ந்து புணருவது புணர்ச்சி ஃபர்ஸ்ட். ஓகேங்களா, அதில் உயிர், உயிர் மெய்யீறு இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, அடுத்து வந்து இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சின்னு 2 இருக்கு. ஓகேங்களா, அந்த இயல்பு புணர்ச்சியில் எத்தனை இருக்குன்னா, தோன்றல், திரிதல், கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்கு. அந்த 3ஐயும் பார்த்துருந்தோம். இந்த விகார புணர்ச்சின்னா என்னன்னா, இந்த கொடுத்துருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே சேர்ந்து எதில் எவ்விதமான மாற்றம் ஏதாவது ஏற்பட்டிருந்தா அதுக்கு பேர் தான் என்னது? விகார புணர்ச்சி அப்படின்றது. அடுத்து பாருங்க, இந்த நன்னூல் சொல்லியிருக்கக்கூடிய இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தைகள். ஓகேங்களா, ஈ வழி எவ்வும் ஏனைய உயிர் வழி ஏவுன் வறுமையும் உயிர்வரின் உடம்போடு மெய்யென்றாகுமே. ஓகேங்களா, இந்த வார்த்தைகள் இருக்கு. அப்போ இந்த புணர்ச்சியில் வந்து ஒரு வார்த்தைக்கு பதில் எந்தெந்த வார்த்தைகள் வரும், ஈ வந்தால் என்ன வரும், ஏ வந்தால் என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நூல் சொல்லியிருக்குன்னா நன்னூல் சொல்லியிருக்கு. அந்த இதை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி விஷயங்கள்ல கண்டிப்பாக கொஸ்டின் கேட்டுருவாங்க. ஒன்று எந்த வார்த்தைகளுக்கு பதில் எந்த எழுத்துக்கு பதில் எந்த விதமான எழுத்துக்கள் கேட்பாங்கன்னு கேட்கலாம். அப்படி இல்லைனா வந்து இந்த வார்த்தைகளை கொடுத்து இந்த பாடல் வரியை கொடுத்துட்டு இது கீழ்கண்ட எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ல கேட்டுருவாங்க. இதுக்கு என்னன்னா நன்னூல். ஓகேங்களா, இப்போ புணர்ச்சினா என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துருக்கோம். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.